How to seduce anyone. ஹாய், நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி ஒரு பர்சனை செடியூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ரூல், பி எ குட் லிசனர். ஒரு கான்வர்சேஷனில் நல்ல ஒரு லிசனராக இருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நமக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? அது நாம தான். புரிஞ்சுக்கோங்க, நாம தான் நமக்கு இந்த உலகத்திலே மோஸ்ட் இம்பார்ட்டான பர்சன். ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த கான்வர்சேஷனில் நம்ம என்ன நினைப்போம்னா, ஹியூமனாகவே நம்ம அதிகமாக பேச நினைப்போம். பிகாஸ் நம்ம அதிகமாக பேசினா தான் நம்ம ஹை வேல்யூன்னு ஃபீல் பண்ணுவோம், நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்ம அதிகமாக பேசணும்னா இல்லை ஒருவேளை லோ வேல்யூன்னு நினச்சிட்டு நம்மளை ரொம்ப டிப்ரெஸாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கும், ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா எப்போயுமே அடுத்த பர்சனை அதிகமாக பேச விடுங்க. அப்படி அவங்க அதிகமாக பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்க கான்வர்சேஷனில் ரொம்ப ஹை வேல்யூன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அவங்கள ஹாப்பியாக ஹை வேல்யூ ஃபீல் பண்ண வச்சு யார்? நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்க மேலே செடியூஸ் ஆயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அடுத்தவங்கள அதிகமாக பேச விடாமல் நீங்கள் அதிகமாக பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னா, அடுத்தவங்க கம்மியாக பேசினால அவங்க லோ வேல்யூ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க